Taste the Daily. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்பு சம்பவம் நடந்திருக்காது என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாபு முருகவேல் தெரிவித்துள்ளார். உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் பேசிய அவர் கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். 25/3/2023 கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உங்களிடத்திலே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார். அதிலே எதிர்க்கட்சி தலைவரும் கையொப்பமிட்டிருக்கிறார். அப்ப எதிர்க்கட்சி தலைவர் கையொப்பமிட்ட ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் பிரிவு 55 கீழே உங்களிடத்திலே கொடுக்கிற போது அதன் மீது நீங்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருக்காது. அவர் அதில் குறிப்பிட்டு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, அங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது, அந்த கஞ்சா புழக்கத்தின் காரணமாக ஒரு கொலை நிகழ்ந்திருக்கிறது. உடனடியாக சட்டமன்றம் இதிலே கவனம் ஈர்த்து முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய கட்டாயம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே எனக்கு இருக்கிறது. இதிலே கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக இதில் விவாதம் நடத்த வேண்டும் என்று 1 வருஷம் 2 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்கிறார். ஆனால் இன்று வரையிலே அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு பொம்மை முதலமைச்சர், ஒரு சர்வாதிகார சபாநாயகர் இன்று தமிழகத்திலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து கேள்வி நேரத்தை முழுவதுமாக ஒத்திவையுங்கள், இந்த விவாதத்தை, இந்த விஷயத்தை முதன்முறையாக விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதானே உங்களின் மணியிலே கனமில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எதற்கு பயம்? சிபிசிஐடி விசாரணை, மரக்காணம் நடந்த கள்ளச்சாராய விஷமரணங்களுக்கு சிபிசிஐடி விசாரணை நடத்திருக்கிறீர்கள், உத்தரவிட்டிருக்கிறீர்கள். இன்று வரையிலே அதனுடைய நிலை என்ன? குற்றப்பத்திரிகை கூட 1 வருடம் 3 மாதங்களாக கடந்திருக்கிறது. குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படாத ஒரு வழக்காகத்தான் அது நிலுவையில் இருக்கிறது. இது 2 மாநிலங்களுக்கு இடையே நடைபெற்றிருக்கிற ஒரு பிரச்சனை. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்கிறார், மெத்தில் ஆல்கஹால் பாண்டிச்சேரியில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப தமிழ்நாட்டிற்கும் பாண்டிச்சேரிக்கும் 2 மாநிலங்களுக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்ப இந்த 2 மாநிலங்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எப்படி ஒரு சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரிக்க முடியும்? அப்ப மத்திய புலனாய்வுத்துறை தான் இதை விசாரித்து இதை தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை தான் இதுக்கு பிரதானமாக இருக்க முடியும். ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிச்சோன்னே நீங்க வெளிநாட்டு தானே பண்ண போறீங்க, கிளம்புங்க. இப்படி ஒரு தான் தோன்றித்தனமாக, ஒரு நையாண்டித்தனமாக பேசக்கூடிய ஒரு சபாநாயகர் தமிழகத்திலே பெற்றிருப்பது இந்த சட்டமன்றத்திற்கு மிகப்பெரிய கேடு. எனவே இந்த சபாநாயகர் உடனடியாக திரும்ப பெறப்பட வேண்டும். தமிழகத்திலே குட்கா பொருட்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்ற காரணத்திற்காக இல்லாத ஒரு பொய்யை சொல்லி அன்றைக்கு சட்டமன்றத்தை 60 ஆண்டு கால பாரம்பரியமிக்க அந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பை கெடுத்து தடை செய்யப்பட்ட பொருட்களை சட்டமன்றத்திற்குள் கொண்டு வந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். மாறாக இன்னைக்கு 4450 லிட்டர் கள்ளச்சாராயம் அழிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையா, அதுல ஒரு 20 லிட்டர் எங்களுக்கு கிடைக்காதா? நாங்கள் கொண்டு வர முடியாதா? சட்டமன்றத்திற்குள்ளாக தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது என்று சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் கள்ளச்சாராயத்தை கொண்டு வர முடியாதா? நாங்கள் செய்ய மாட்டோம். என்று சொன்னால் நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் அப்படி ஒழுக்கமான பள்ளிக்கூடம், நீங்க படிச்ச பள்ளிக்கூடம் அப்படி கிடையாது. தடை செய்யப்பட்ட பொருட்களை நீங்கள் சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்தீர்கள். அதே விடயத்தை எங்களாலும் செய்ய முடியும், ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம். காரணம், மக்களின் மீது அபிமானம் உள்ளவர்கள் நாங்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஆட்சி உடனடியாக முடிவுரை எழுதப்பட வேண்டிய ஆட்சி. இந்த முதலமைச்சர் உடனடியாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய முதலமைச்சர்.